யாரு சர்வ வல்லவருடைய நிலையிலே யார் தங்குவார்? அந்த உன்னதமானவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரையே அண்டிக் கொள்கிறவர்கள், அவரையே சார்ந்து கொள்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? அவருடைய நிழலுக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்ணுவாரா? அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறாராம். சிறகுகளுக்குள்ளாக யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியம். இன்றைக்கு நாம் தேவனை நம்பி வாழும் பொழுது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவரையே நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறாராம்? அவருடைய நிழல் பாருங்க. இன்னைக்கு நிழல், ஒரு மரம் எப்படி ஒரு மனிதனுக்கு நிழலை கொடுக்கிறது? அவன் ஒருவேளை இப்பொழுது பயங்கரமான உஷ்ணத்தின் மத்தியிலையும் இந்த வெயிலின் மத்தியிலையும் அவன் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுகிறது? அந்த வெயிலின் சீற்றம் தாங்க முடியாதபடி காணப்படுகிற நேரத்திலே எங்கு நிழல் கிடைக்கிறது? ஒரு மரத்தின் அடியிலே நிழல் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல்தான் நம் தேவன் என்ன பண்ணுகிறாராம்? நமக்கு நிழலாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பாராம். சாதாரண அடைக்கலம் அல்ல, அரைகுறையான அடைக்கலம் அல்ல, சொல்லிவிட்டு ஏமாற்றுகிற அடைக்கலம் இல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் சொல்கிறார். நீ என்னிடத்தில் வாஞ்சியாய் வரமாட்டாயா? நீ என்னையே சார்ந்து கொள்ள மாட்டாயா? அப்பொழுது என்னிடத்தில் உனக்கு அடைக்கலம் கிடைக்குமே, என்னிடத்தில் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி அந்த சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜா, பரலோகத்தின் தகப்பன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்மை பார்த்து அவன் எப்படி அழகாக பேசுகிறார். நீ என்னிடத்தில் வரமாட்டாயா? நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்க மாட்டாயா? உன்னை என் அடைக்கலத்துக்குள்ள வைத்து பாதுகாத்துக் கொள்வேனே. எந்த சத்துருவனை தொட முடியாதே, எந்த துஷ்டன் உன்னை அணுக முடியாதே, எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாதே. என் செட்டைகளுக்குள்ளே வா, என் பாதுகாப்புக்குள்ளே வா என்று சொல்லி தேவாதி தேவன் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நாம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வருவோமா? அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வருவோமா? அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வருவோமா? நமக்கு நிறைவான பலனை தருகிறார். அவர் நமக்கு வலது பக்கத்தின் நிழலாக இருக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறாராம். உயர்ந்த அடைக்கலம் என்பது ஏது? பரலோகம். பரலோகத்தில் நமக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். உலகத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். ரூத்தை போல அவருடைய செட்டைகளுக்குள்ளாக கடந்து வருவோம். அவர் அடைக்கலம் கொடுப்பார், நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார், நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் கைவிடவே மாட்டார்.